இது என்ன? கலட்டிட்டும் கேக்குறா? சிக்கன் 65. தமிழ் தமிழ் தமிழா? தமிழ் என்னது? கோழி 65. என்ன விலை? 35. 35. 5 15 35. ஓகே, தின்னுட்டு கிளம்பு. இது என்னன்னு சொன்ன? கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கையா. என்ன சொல்றது? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். இதான் கோழி 65. என்ன கிளம்ப நினைச்சியா? 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கடா போச்சு? எங்க? இல்லடா கொஞ்சம் இங்க வாப்பா. அம்பே நீங்க பாத்துக்க. என்ன பிரச்சனை? கையிடுங்க கையிடுங்க. இல்லப்பா, ஏதோ கோழி 60 காணாமா, அதை எங்க ஒளிச்சு வச்சுன்னு உள்ள வாங்குறாப்பா. சொல்லு, என்ன சார், என்ன பிரச்சனை? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, நீங்க கரெக்டா திருப்பி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? சிக்கன் 65. கோழி 65ன்னு அவன் சொன்னான். கோழி 65? இல்லப்பா, அதைத்தான் தமிழ்ல சொன்னேன், கோழி 65ன்னு. சரி, அதுல என்ன பிரச்சனை? விலை 35 ரூபா சொன்னா எடுத்து வச்சுட்டேன். கோழி 65ன்னு சொன்னானே, 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கன்னு கேட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா பாத்தீங்களா, திருதுன்னு முழிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வர்றவங்களுக்கு 5 கொடுத்துட்டு மிச்சம் 60 ஆட்டே போடுறான். என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஆட்டையே போடுறானா? சொல்லுப்பா. நீங்க கரெக்ட் தான். இது கோழி 65 தான். சரி, என்ன விலை சொன்னா? 35 ரூபா சொன்னா, அதை கரெக்டா டேபிள்ல எடுத்து வச்சிட்டேன். இதானே? ஆமா. இவன் என்ன ஆக போறானோ? அதெல்லாம் கரெக்டா இருக்கும், எண்ணி பாருங்க. இல்லையே, நீங்க 35 ரூபாய் சொன்னீங்க, இதுல 3 ரூபாய் தானே இருக்கு. என்ன இவனும் குழப்புறா? என்னங்க சொல்றீங்க? இது கொடுங்க, ஒரு தாளை கொடுங்க. இது 20 ரூபா தாள், இதுல 20 1 ரூபா இருக்கு. இது 10 ரூபா தாள், இதுல 10 1 ரூபா இருக்கு. இருக்கா? இது 5 ரூபா தாள். சரிங்க. இதுல 5 1 ரூபா இருக்கு. சரிங்க. 3 சேர்த்து 35 ரூபா ஆச்சு. புரியுங்க கரெக்டா? என் கோழி மீதி 60 எங்க?